நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய நாளுடைய கடைசி பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம சூப்பர் சிங்கரோட ஸ்டெஃபி கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சினே அப்படியே பயங்கரமாக வந்து அவங்க மல்டி டேலண்டட் அவங்க டென்னிஸ் விளையாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அண்ட் சூப்பராக பாட்டும் பாடுவாங்க. நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா. ரக்ஷிதா சொல்லுங்க, உங்களுடைய டெடிகேஷன் இன்னைக்கு யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு. ஓகே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒன்ஸ் அகேன் ரக்ஷிதா, வெரி சாரி ஃபார் யுவர் லாஸ். இப்போது நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க, டாட்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்க அப்பாவோட தான் இன்னும் க்ளோஸ். இது க்ளோசஸ்ட் டு தேர் ஃபாதர்ஸ். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவோட பயங்கர க்ளோஸாக இருந்தீங்களா? ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். நான் ஒரே பொண்ணு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அதனால் ரொம்ப செல்லமாக இருந்தேன். ஓகே ரக்ஷிதா, இங்கே பாரு, உன்னுடைய அப்பாவுடைய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்ல பெரிய ஆளாகி நல்ல வந்து பாடி ஒரு நல்ல சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக நீ வந்து அழக்கூடாது, அப்பாக்காக பாடக்கூடிய அந்த பாடலை வந்து நல்லா பாடி முடி. ஓகேவா? வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. கண்ணே கலைமானே கண்ணிமயில் என கண்டேன் உனை நானே. வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்மணி உனை நான் உயிரினில் நினைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கண்ணிமயில் என கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ
ஓராரிரோ. ரக்ஷிதா, ஹலோ மேம். தாசண்ணா ராஜா சார் அவங்க காம்பினேஷனில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்கு. ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் ரக்ஷிதா. இன்னொரு ஒரு மெயில் சாங் வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸில் வந்தால் எப்படி இருக்கும்னு நிரூபிச்சிருக்கீங்க. நல்லா பண்ணீங்க. எனக்கு அதில் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் வந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா பண்ணியிருக்கீங்க. What a lovely dedication. Soulful. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினே ரக்ஷிதா. தேங்க்யூ. சான்ஸே கிடையாது. தேங்க்யூ. God bless you, child. ரக்ஷிதா, ஹலோ சார். இந்த சமர்ப்பணம் என்ற வார்த்தைக்கு நல்ல அர்த்தமுள்ள பாடல் தேர்ந்தெடுத்து உன்னுடைய பரிபூர்ணமான ஃபீலிங்ஸோடு அந்த பாட்டை நீ வந்து ஹார்ட்ஃபுல்லாக பாடிருக்க. தேங்க்யூ சார். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ அந்த காட் பிளெஸ்ஸிங், உங்கள் அப்பா பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உனக்கு 100% உண்டு என்றதுக்கு நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். ரக்ஷிதா, நீங்கள் வந்து அழக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட ஆசை, நீங்கள் நல்ல ஒரு மிகப்பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ. அண்ட் இந்த சமயத்தில் சுபாஜி உங்களுக்காக அந்த கிஃப்ட் ஹேம்பர் எடுத்துகிட்டு வராங்க. Candyman Choco Double Eclair Hamper. இந்த மாதிரி ஒரு இமோஷனல் மூமெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்து பாடுறதுக்கு யூ நீட் அ ஸ்ட்ராங் ஹார்ட் அண்ட் அ வெரி ஸ்ட்ராங் வில். அதுக்காக ரக்ஷிதாக்கு ஒன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். you're a strong girl. இந்த அழகான தருணத்துல உங்க அப்பா சொன்ன சில வார்த்தைகள். சாதனை வேணும். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், சாதனை பண்ணுங்க. யூ வில் அச்சீவ் சம்திங். நீங்கள் வந்து சாதனை பண்ணாமல் இது வந்து பண்ணாக்கா யூ வில் பி இன் த சேம் லெவல் திங்கிங் தட் இல்லை இது வந்து போயிடுச்சு, இது வந்து போயிடுச்சு, இது வந்து போயிடுச்சு அப்படின்னு. பட் சாதனை பண்ணு. சாதனை வந்து பண்ணாக்கா யூ வில் பி சம்வேர். இப்போ மனு சாரால் சாதனை வந்து பண்ணுறாங்க, ரைட் சார்? எஸ்பி சார் சாதனை பண்ணுறாங்க. I wish all the children all the best. இன்னைக்கு வந்து எல்லாருமே வின்னர்ஸ் ஆகின்ற நம்ம 2 பேர் பிரகாரம் இது வந்து டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் தி எண்ட். Not the end, Rakshita. This is the beginning. உங்களோட இசை பயணத்தோட அழகான ஆரம்பம் தான் இது. உங்க அப்பா நினைச்ச மாதிரி நீங்க நிறைய அச்சீவ் பண்ண போறீங்க. ஒரு பெரிய சிங்கர் ஆக போறீங்க. You're going to make him extremely proud. Okay? Can we just call Rakshita's mom? Ma, நீங்க வாங்க. I think she needs your support. ஆக்சுவலாக அவன் நேற்று ரிஹர்சலில் பாடும்போது சொன்னாம்மா என்னால் பாட முடியாதுன்ட்டு. அப்புறம் சொன்னால் நேற்றுக்கு சித்ராம்மா சொன்னால் எனக்கு அழக்கூடாது, நல்லா பாடணும், அழுதாக்கா பாட முடியாது, அழக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னான். அவள் அழமாட்டான்னு தான் நினச்சேன் நான், பட் கண்ட்ரோல் பண்ண முடியல அவளால். பட் ஐ மஸ்ட் சே ஷி இஸ் வெரி ostensibly ஸ்ட்ராங். அவள் ரொம்ப காமிக்க மாட்டா, எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டா எதுவுமே. இன்ஃபேக்ட் அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி 4 நாள் he was 4 days he was in ICU. nobody was allowed inside. அண்ட் எல்லாமே நாங்கள் 2 பேரும் கண்ணால் பார்த்துருக்கோம். டாக்டர் told us to discuss for some time. I mean, he wanted me to explain her the situation of his father. Actually, she knew better than me. In fact, she consoled me. என்ன வந்து அவன் ரொம்ப கன்சோலிங்காக பேசிட்டு 2 பேரும் half an hour பேசணும். பட் தயவச்சே வேறையாக இருந்தது. பட் அவளுக்கு ரொம்ப அப்பா வந்து ரொம்ப செல்லம்.
அப்பாவுக்கு வந்து இவளை வந்து பாப்பஜான் தான் கூப்பிடுவா. ஜான்னா உயிரா அப்படியே கூப்பிடுவா. எப்போவுமே பாப்பஜான் தான் கூப்பிடுவா. ரக்ஷிதான்னு கூப்பிட்டதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட திட்டுனது கிடையாது அவரை. அண்ட் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் மூமெண்ட்ஸ், தோஸ் வர் ஆல் மெமரபிள் மூமெண்ட்ஸ். அண்ட் ஐ ஷுட் இப்போ வந்து இந்த பாஸ்ட் டென்ஸில் பேச வேண்டிய நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டி டோன்ட் ஆண்டி, உங்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க, டோன்ட் கிரை. நீங்கள் வந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் வந்து ரக்ஷிதாவை இது பார்த்ததே இல்லை, எப்போதுமே சிரிச்சு தான் பார்த்துருக்கோம். பட் தட் இஸ் வாட் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப். பிகாஸ் அவள் வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் அவள் வந்து ஷேர் பண்ணால் எனக்கு தெரியும் என்ன வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஹர் மைண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியும். பிகாஸ் சிங்கிள் பேரண்டிங் இஸ் நாட் அ ஜோக். இப்போ வந்து எனக்கு அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவள் வந்து இங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாள். வீட்டுக்கு போனாக்கா தூங்கும்போது போர்வை போத்துண்டு அழுதுகிட்டே இருப்பாள். நீங்கள் நினச்சது தான் நடந்திருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவள் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து பாடி காமிச்சிருக்கா. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி தான் அவள் நின்றுட்டுருக்கா. அவள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நடக்காது. அண்ட் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி அவள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கா. நேற்று அவங்க சொன்னதுக்கும் அவங்க இன்றைக்கி பண்ணதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. என்னால் பாட முடியாதுன்னு சொன்ன பொண்ணு இன்றைக்கி வந்து பாடியிருக்கான்னா வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேர்ள் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் ரொம்ப நாளாக ரக்ஷிதா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். குட் ஆப்பர்ச்சுனிட்டி இது சொல்கிறதுக்கு. எந்த வாழ்க்கை மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், வலிங்கிறது இது இயற்கை. இப்போது இங்கிலீஷில் நம்ம அழுதா பிரேக் டவுன்னு சொல்கிறோம். பிரேக் டவுனோட இட்ஸ் அ பிரேக் த்ரூ. இட் மைட் சவுண்ட் a little complicated, பட் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபியர் ஆஃப் பெயின் வச்சுக்காது. நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு சிரிச்ச போதே சிரிக்கணும், அழப்போது அழணும். ஸோ அழறதுக்கு பயப்படப்படாது. when you feel like crying, cry your heart out. And then when you feel like laughing, laugh without guilt. Okay? Love you. But you're a strong girl. And you will do very well in life. And you have a lovely mother who has got a beautiful future ahead of her also. Okay? Yeah. One thing I would like to say, we donated his eyes. Actually, it was her decision to donate his eyes. 2 persons are benefited from his eyes. ரக்ஷிதா, இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசணும். அண்ட் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா ஒரு ஆசை மாதிரி நீ வந்து நல்லா பாடி பெரிய பொண்ணாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேர்ளாக ஸ்ட்ராங் கேர்ளாக ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே அவங்க பாடல் பாடும்போது அதை கேட்டு ரசிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஃபீலிங் வந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இவ்வளோ நாள் இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ்லேருந்து கூட இருக்கிறோம், டெய்லி வந்து பார்க்குறோம், அவங்கள வந்து கூட ஜாலியாக விளாட்றோம். பட் அவங்களுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ இமோஷன்ஸ் அவங்க வந்து தாங்கிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பாடிட்டு இருக்காங்களே, இதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருந்தோமே அப்படின்ற ஒரு சின்ன வெக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்க, என்னடா அது இப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற ஒரு லைட்டாக ஒரு கஷ்டமும் நம்ம மனசில் இருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் நவ் இட்ஸ் ஓவர் த ஜட்ஜஸ். இன்றைய பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள், என் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக, அதாவது ரொம்ப டச்சிங்காக இருந்தது இந்த வீக் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த குழந்தைங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் இந்த ஏஜில் அவங்க அது வெளிப்படுத்தும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் எந்த பாஷையில் சொன்னால் அது எங்கே டச்சிங் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற சிந்தனைக்கு எங்களை வந்து கூட்டு போயாச்சு. அந்த மனசு ஷேர் சம்திங் ப்ளீஸ். வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்.
ஆனால் இந்த மேடைக்கு வரைச்சே எல்லாத்தையும் மறந்துட்டு இசையில் முங்கி மயங்கி சந்தோஷமாக இருக்கும். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பிளேஸ் தட் திஸ் இஸ் ஆக்சுவலி. இசை மட்டும் இல்லை, இந்த குழந்தைங்களோட எப்பவும் இந்த சிரிச்ச முகம், ஸோ ட்ரூ. ஸோ ஐ திங்க் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த இடத்துல. God bless all of you, really. ஆக்சுவலாக இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு நல்ல அவங்க டெடிகேஷன் ரவுண்டில் ஒருத்தருக்கு சமர்ப்பணமாக ஒரு சாங் பாடியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த டேஞ்சரஸ் ஜோனில் டேஞ்சர் ஜோன்னு சொல்லி வேணுமா கூப்பிடலாமா அப்படின்றதே விருப்பம் இல்லாமல் போச்சு. டைரக்ட் எலிமினேஷன் கிடையாது. அதாவது எப்படி பண்ண முடியும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் பார்க்கும்பொழுது. ஆனால் இதனுடைய பவர் ப்ளே வந்து அடுத்த வாரம் தெரியும். ஓகே, பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது, எலிமினேஷன் இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. பட் நிஜமாவே இந்த டெடிகேஷன் ரவுண்ட் ஒரு ஹாப்பியான நோட்டில் தான் முடியுது அப்படின்னு தெரியறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்தோட ஆரம்பத்திலே சொன்னோம், அதாவது வந்து சரியான சமயத்தில் சொல்கிற நன்றியும் சரியான சமயத்தில் கேட்குற சாரியும் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த வாரம் முழுக்க இந்த குழந்தைகள் வந்து நன்றி மறவாமல் நிறைய பேருக்கு பாடல்கள் டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட அதர் சைடு, ஸோ இது மாதிரி பல விஷயங்களை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெடிகேஷன் ரவுண்ட் அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.